ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கு உண்டான வீடியோ, சரிங்களா? ஃபஸ்ட்டு சாரீ ஃபால்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்க ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் சாரீ ஃபால்ஸா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாரீக்கெலாம் சாரீ ஃபால்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய கஸ்டமருக்கு தெரியாத ஒரு விஷயம் சாரீ ஃபால்ஸ்னால் என்ன, அந்த சாரீ ஃபால்ஸ் எந்தெந்த சாரீக்கு வைக்கணும், எந்தெந்த சாரீக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதெல்லாம் விளக்குற விதமாக தான் இந்த ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இது டெய்லரிங் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கு உண்டான வீடியோ தான், சரிங்களா? இது சாரீ ஃபால்ஸ், சரிங்களா? இது கடைகளில் கிடைக்கும், லைனிங் ஷாப்லேயும் கிடைக்கும். இதோட எம்ஆர்பி 40 ருபீஸ் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேலில் வாங்கும்போது நமக்கு கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் இருக்கும், சரிங்களா? இதோட இந்த ஃபால்ஸோட ஃபுல் லென்த் 2.5 மீட்டர் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர்னு போட்டிருப்பாங்க. இது பாலிஸ்டர் ஃபால்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். காட்டன் ஃபால்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது சிங்க் ஆகும். ஸோ அதனால பாலிஸ்டர் ஃபால்ஸ் தான் கடைங்கள்லையுமே கிடைக்கும். அதுதான் பெஸ்ட்டு, சரிங்களா? இப்போது நான் இந்த கலரில் நான் ஃபால்ஸ் எடுத்திருக்கேன். சாரியுமே இந்த கலர் தான், சரிங்களா? இப்போது நம்ம சாரீக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் சாரீ ஒரு கலர், பார்டர் ஒரு கலர் இருந்துச்சுன்னா அந்த பார்டர் என்ன கலரோ அந்த கலருக்கு நம்ம ஃபால்ஸ் அடிக்கணும். அதுலேயும் ஒரு சில பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க, சாரீ கலருக்கு ஃபால்ஸ் அடிக்கணுமா, பார்டர் கலருக்கு ஃபால்ஸ் வைக்கணுமா அப்படின்ட்டு. பார்டர் கலரில் தாங்க ஃபால்ஸ் வைக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த பார்டர் நீங்கள் அது டேர்ன் ஆகும்போது, நம்ம நடக்கும்போது டேர்ன் ஆகும்போது நம்ம சாரீ கலரில் வச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடாக தெரியும். ஸோ அதனால அந்த பார்டர் கலரில் நீங்கள் ஃபால்ஸ் அடிச்சிங்கன்னா ரொம்பவே நீட் ஃபினிஷிங் கிடைக்கும், சரிங்களா? இப்போது இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபுல் வியூ உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இது பாருங்களேன், இது நார்மலான ஃபால்ஸ். நார்மலான ஃபால்ஸ் இந்த லென்த் இருக்கும். இதோட நீங்கள் பெரிய பார்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய ஃபால்ஸ், இதோட பெரிய சைஸும் கிடைக்கும். இல்லை எனக்கு பார்டர் சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சின்ன ஃபால்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் இது நார்மலான ஒரு ஃபால்ஸ், சரிங்களா? இப்போது இந்த ஃபால்ஸை நான் சாரியில் எப்படி கன்வே பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். உங்கள்கிட்ட நான் எதுக்கு எந்தெந்த சாரீக்கெலாம் ஃபால்ஸ் அடிக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு சாரியோட உள்பக்கம், சரிங்களா? இது சாரியோட உள்பக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சுக்கலாம். ஒரு பக்கம் முந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஓரம் அடித்து எடுத்துக்க போகிறேன். பேக் ஸ்டிச் போட்டு எப்பயும் போல் நீங்கள் ஓரம் அடிக்கிறத அடித்து எடுத்துக்கோங்க. எந்த சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இது ஸ்டிச் பண்ணிக்கிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு ஒன் சில்க் சாரீஸ், பட்டு புடவைக்கு கண்டிப்பாக ஃபால்ஸ் அடிக்கணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டு புடவையோட உள்ள பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த உள் பார்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நூல் இலைகள் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொலுசு பிடிச்சி இழுக்கும் போது அது அந்த நூலிலைகள் பிரிஞ்சிட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சில்க் சாரீக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா சில்க் சாரீக்கு கண்டிப்பாக ஃபால்ஸ் வச்சே ஆகணும் ஒன்று, சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீ, இது ரொம்ப சாஃப்டான சில்க் சாரீ, சரிங்களா? இந்த சாரீக்கும் வைக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ பாருங்களேன், இதில் பார்டர் கிடையாது, பார்டர்லெஸ் சில்க் சாரீ, சாஃப்ட் சில்க் சாரீ. இது நீங்கள் வேர் பண்ணும்போது இது இப்படி சிங்க் ஆகி ஒவ்வொரு மடிப்பாக அப்படி மேலே அப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபால்ஸ் வச்சு தான் ஆகணும், சரிங்களா? 2 விதமான சாரீஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஃபால்ஸ் அடிக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்த சாரீ சொல்கிறேன். இப்போது ஓரம் அடிச்சிட்டோம் இல்லையா, இந்த ஓரம் அடிச்சுட்டு இது ராங் சைடுங்க, இது நல்ல பக்கம், சரிங்களா? இது ராங் சைடு.
இது வந்து நல்ல பக்கம். இந்த நல்ல பக்கத்தை தான் நம்ம வந்து இப்படி சொருகுவோம் இல்லையா இடுப்பில், நம்ம இடுப்பில் வந்து இப்படி சொருகுவோம். இந்த சொருகிற பக்கத்தோட கீழே வந்து இப்படி எடுத்துக்கணும். நான் பிகினர்ஸ்க்கு தாங்க சொல்கிறேன். ஏமா சாரி ஃபால்ஸ் அடிக்க தெரியாதாம்மா அப்படிங்கிறத கேட்காதீங்க. இது வந்து பிகினர்ஸ்க்காக உள்ள வீடியோ, சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல ஓரடிச்சிருக்கோமா, இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் விட்டுருங்க. ஏன்னா உள்சுத்துக்கு வந்து போயிடும் இல்லைங்களா? உங்கள் கையிலேருந்து ஒரு ஜான் விட்டுருங்க. ஒரு முளன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த அளவு விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம ஃபால்ஸ் அடிக்க ஆரம்பிக்கணும். ஃபால்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்துட்டு இப்போ ஓரம் அடித்ததுல தெரியுது இல்லைங்களா, அந்த மடித்த பாகம் இது வந்து நேராக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இதில் நல்ல பக்கம் வந்து ஃபால்ஸில் இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஓரம் அடிக்கிறது மாதிரி அந்த துணி வந்து இந்த பக்கம் வந்து நல்லா தள்ளி வந்து இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து நேராக வந்து இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம். இந்த பக்கத்தில் இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி மடிச்சுட்டு, புரியுதுங்களா? இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி மடித்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல வைக்கிறேன். அதாவது இந்த ஓரம் அடித்ததுலேருந்து ஒரு ஜான் இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறத்துல இருந்து வைங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு வந்து இந்த இடத்துல மடிச்சிருக்கணும். இந்த எஜ்ஜு, அதாவது சாரியை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் கம்பல்சரி போடணுங்க. அதுக்கப்புறம் சாரியை வந்து இந்த மாதிரி நேராக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா சாரியோட ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்புனாலும் சாரி ஃபுல்லாக திருகி வர்றது மாதிரி ஆகிடும், சரிங்களா? இப்போ இந்த இடம் இப்படி நேராக நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது இருக்கட்டும். இந்த கீழே மட்டும் இப்போ கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். நமக்கு இந்த பக்கம் வந்து இருக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, இந்த எஜ்ஜும் இந்த சாரியோட இந்த எஜ்ஜும் ஈக்குவலாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் பண்ணிக்கிட்டே வரணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்படி வச்சதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அதே போல் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்படி தைச்சிட்டு இந்த இடத்த இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. நேர் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் அது வந்து திருகாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், சரிங்களா? பாருங்க, இப்போ நான் வந்து இந்த மாதிரி பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எட்ஜில் வந்து நான் தையல் போட்டிருக்கேன். அதே போல் இந்த ஃபால்ஸ் வந்து கீழே போகலை, அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போது 2 விதமான காட்டன் சாரீஸ் வந்து ரெண்டு விதமான சாரீக்கு வந்து ஃபால்ஸ் அடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீ. 2 சாரீ சொல்லியிருந்தீங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ. காட்டன் சாரீக்கு எதுக்காக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் சாரீ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அது வந்து சிங்க் ஆகும், சுருங்கும். நீங்கள் எவ்வளோதான் தண்ணியில் போட்டாலும் சுருங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால காட்டன் சாரீக்கு வந்துட்டு கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபால்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து சிங்க் ஆகாமல் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது அந்த ப்ளீட்ஸ் வைக்கிறீங்க இல்லையா, அந்த ப்ளீட்ஸ் வந்து அழகாக நீட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொசுவும் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் காட்டன் சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வந்து வைக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரீ. இப்போ வர்றவங்க இப்போ வந்து லேஸ் வெயிட் ரொம்ப லேஸாக இருக்கும் அந்த சாரீ. அந்த மாதிரி சாரீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் பூனம் சாரியாக இருக்கும். அந்த சாரீ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொசுவை வைக்கும்போது அது வந்து கீழே அந்த ப்ளீட் வந்து வெயிட் இல்லாததுனால அது வந்து தூக்கிக்கிட்டே, அதாவது ஒரு காற்றடிச்சா பறக்கிறது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து கீழே நல்லா அந்த பூனம் சாரியோட அந்த ப்ளீட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியணும், அழகாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பூனம் சாரீஸ்க்கு கூட நீங்கள் வந்து ஃபால்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா எல்லா சாரீக்குமே மேக்ஸிமம் ஃபால்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட்டு சாரீக்கு, சாஃப்ட் சில்க் சாரீக்கு, காட்டன் சாரீக்கு, பூனம் சாரீஸ் எல்லா சாரீக்குமே நல்லது. என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கொலுசு பிடிச்சி இருக்காது, ரெண்டாவது ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், மூணாவது சுருக்கம் வராது, நாலாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான அந்த டேமேஜ், அதாவது அந்த தரையில் உரசி அந்த பார்டர்லாம் கொஞ்சம் லெஸ் ஆகுதுல, அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? இதுக்காக தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து அடிக்கிறது, ஓகேங்களா? இப்போது இந்த லாஸ்ட் வரையும் நம்ம வந்து எட்ஜ் வரையும் ஸ்டிச் பண்ணிட்டோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் எட்ஜில் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க.
மடக்கி வச்சுட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து முடிச்சு எடுத்துடணுங்க. இப்படி டேர்ன் பண்ணக்கூடாது. முடிச்சு எடுத்துட்டு இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம இங்கேருந்து வரணும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த இப்படி மடிச்சிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக ஈக்குவலாக மடிச்சிருக்கோமான்னு ஒரு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடம் நீங்கள் மடிக்கிறது தான் லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து கரெக்டாக வருதா இல்லை திருகி வருதாங்கிறது பார்க்குறது. சரிங்களா? இப்போ நான் இதை நேராக வச்சுருக்கேன். நீங்கள் இது நேராக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா கொஞ்சம் திருகி வந்துச்சுன்னா கொஞ்சம் அது மாதிரி இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு ஊசியை இறக்கி நிப்பாட்டிட்டு இப்போ திருப்பணுங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் அப்படி வச்சுட்டு இப்போ இங்கிட்டு திருப்ப போதும் ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கரெக்டாக பொசிஷனில் வச்சாச்சு. இதுக்கு மேலே தான் ஃபால்ஸ் அடிக்கிறதுலே ஒரு மெயினான ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் ஃபால்ஸ் அடிக்கும் போது இந்த கார்னர் இந்த எட்ஜில் தான் அடிக்கணும். சேலையை இப்படி இழுக்கக்கூடாதுங்க. இப்படி இழுத்தா ஃபால்ஸ் வந்து சொதப்பிடும். ஸோ அதனால் இப்படி தான் இழுக்கணும். இப்படி தேய்ச்சி விட்டு நீங்கள் அந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும்போது சூப்பரான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபால்ஸை இப்படி இழுக்கக்கூடாதுங்க. இப்படி தான் இப்படி இழுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இழுக்கணும்னா தேய்க்கணுங்க. லைட்டாக வந்து இப்படி தேய்ச்சி விட்டு இது பண்ணணும். இழுக்கக்கூடாது. மெயின் இழுக்காதீங்க. லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டான அந்த ஃபால்ஸ் அடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தைக்க சாரியும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரணும். சாரியை வந்து இப்போ இங்கே கொஞ்சம் தைச்சிட்டிங்கன்னா சாரியும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கிட்ட வந்து மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். கரெக்டாக அந்த எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல இப்படி தையல் வந்து எடுக்காத அளவுக்கு அந்த எட்ஜில் தான் அங்கே ஸ்டிச் பண்ணணும். இங்கே தைக்க இந்த பக்கமும் எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு போங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங்கில் எதுவும் டவுட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு டெய்லரிங்கில் எது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. இது முழுக்க பிகினர்ஸ்க்கு உண்டான சேனல் மட்டும்தாங்க. இப்போது லாஸ்ட்டு எட்ஜில் வந்தாச்சு. இப்போ கரெக்டாக முடிவுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஊசி அதே போல் குத்தி நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பி வச்சு இந்த இடத்துல வச்சு லாஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். இதில் வந்து நம்ம கரெக்டாக தச்சிருக்கோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த இப்படி நீங்கள் எடுக்கும்போது இந்த இடத்துல துணி வரக்கூடாது. இப்படி வந்தால் தான் வந்து இப்படி நீங்கள் இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்து துணி வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இது பேக் சைடு பாருங்களேன். இந்த மாதிரி வந்து தைகள் தெரியும். இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஃபால்ஸ் அடிக்கிற மெத்தட். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ் வந்து இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த தையல் கூட எனக்கு தெரியக்கூடாது, ஃபால்ஸ் அடிச்சிருக்கணும் பட் இந்த தையல் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஹெம் பண்ணிக்குவாங்க. இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெம் பண்ணிக்குவாங்க. ஆனால் பட்டு சாரி இந்த பார்டர் வச்ச சாரீஸ்க்கெலாம் தெரியாது. இந்த மாதிரி பிளைன் சாரிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தையல் தெரியும். ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெம் பண்ணுங்க, எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஹெம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இதுதாங்க ஃபால்ஸ் அடிக்கிற மெத்தடு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.